இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோ சேர்ந்து கொண்டு என் பேரிலே பற்கடிக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்க வார்த்தை. அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிறவர்கள், அவர்கள் ஒரு உணவுக்காக மற்றவர்களிடத்துல போய் இச்சகம் பேசி பரியாசம் பண்ணி மற்றவங்க பேரில் பற்கடித்து கொண்டு இருக்காங்க. இது யாருடைய சங்கீதம்னு பார்க்கும்போது இது தாவீது எழுதின சங்கீதம். தாவீது தன் விரோதிகளிடத்திலிருந்து தன்னை காக்கும்படியாக தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் வைக்கிறாரு. இதில் முதலாவது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடும், என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் சொல்கிறார். அதாவது எனக்கு முன்பாக வழக்காடுகிறவர்களோடு நீங்கள் வழக்காடுங்கப்பா, என்னோடு யுத்தம் செய்கிறவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி தாவீது விண்ணப்பம் வைக்கிறார். கர்த்தரை தனது கேடகமாகவும் பரிசையாகவும் பிடித்து கொண்டு தனக்கு ஒத்தாசைக்கு நிற்கும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார். அவரை பின்தொடர்ந்து எதிர்த்து நிற்கிறவர்களை ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து, நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லி தேவனை நோக்கி தாவீது இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர் பிராணனை வாங்க வகை தேடி கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு கலங்கணும், தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் ஞானம் அடையணும்னு சொல்லி அவர்கள் வெட்கப்பட்டு போகணும்னு சொல்லி தேவனிடத்துல அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். ஏன்னா அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கு, துன்மார்க்கர்களுடைய பாதை இருளும் சருக்களுமா இருக்கு. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக என்று எழுதியிருக்கே, அந்தபடி நீங்க தூதர்கள் அவர்களை பின்தொடரட்டும். அதே போல அவர்கள் காற்று முகத்திலே பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறாங்க, கர்த்தருடைய தூதர் அவர்களை துரத்துவார்களாகன்னு சொல்லி இங்க தாவீது தேவனிடத்துல விண்ணப்பம் வைக்கிறார். இந்த துன்மார்க்கர்கள், இந்த பரியாசக்காரர்கள் யாருன்னு நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமே என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இருக்கும்படியா சொல்றாரு இல்லையா? அப்போ துன்மார்க்கர்கள் ஆலோசனை, அவர்களுடைய ஆலோசனையை நம்ம கேட்கக்கூடாது, அவங்க வழியில நாம நிற்காத, பரியாச உதடுகள் மற்றவர்களை கேலி கிண்டல் செய்து பரியாசம் பண்ணி திரிகிற அப்படிப்பட்டவர்கள் எல்லையிலே நாம் நிற்காதபடிக்கு காணப்படணும். இதுதான் இன்னைக்கு தாவீதும் சொல்றார். அத்தகைய பரியாசக்காரர்கள் சேர்ந்து கொண்டு எனக்கு விரோதமாக அவர்கள் பற்கடிக்கிறார்கள், என்னை அழித்து போடணும்னு சொல்லி பற்கடிக்கிறார்களேன்னு சொல்லி தேவனிடத்துல இந்த விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அதே போல இதுல 7வது வசனம், முகாந்திரம் இல்லாமல் தனக்கு வலையை விரிக்கிறாங்க, குழியை வெட்டுகிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் தாமே நீதியும் நியாயத்தையும் சரி கட்டணும், எனக்காக வழக்காட நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை தனக்கு துணைக்கு அழைக்கிறத பார்க்குறோம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், என் பகைஞர் எல்லாரும் உன் பேரிலே தங்கள் வாயை திறக்கிறார்கள், ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள், அதை விழுங்கினோம், நாம் காத்திருந்த நான் இதுவே இப்பொழுது நமக்கு கிடைத்தது, அதை கண்டோம் என்கிறார்கள். நாங்கள் காத்திருந்தது எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பகைஞர்கள் வாயை திறந்து ஈசர் போட்டு எங்களுக்கு விரோதமாய் பற்கடித்து அதை விழுங்கினோம், அதை நாங்கள் அழிச்சு போட்டுட்டோன்ட்டு சொல்லி தங்களுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுறாங்களாம், சந்தோஷித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக கர்த்தர் தாமே இன்னைக்கு வழக்காடணும். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் எல்லைகளிலும் உங்கள் வசிக்கிற எல்லையில கூட உங்களுக்கு விரோதமான அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து பேசி கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம், உங்களை நாசப்படுத்தணும்னு சொல்லி அன்னைக்கு தாவீதுக்கு பற்கடித்து நின்றது போல நின்று கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை வார்த்தை இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கடந்து வருகிறது. நாம் இன்னைக்கு என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர்களை மேற்கொள்ள நம்ம யாரை துணைக்கு அழைக்கணும்? தாவீதை போல நாம் கர்த்தரை துணைக்கு அழைக்கணும். ஏன்னா என் ஆத்துமா கர்த்தரிலே களி கூறுகிறது, அவருடைய ரட்சிப்பில் நான் மகிழ்ந்திருப்பேன்னு தாவீது இதே அதிகாரம் 35 சங்கீதம் 9வது வசனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். சிறுமையானவனை அவனுடைய பலவானுடைய கைக்கு தேவன் தப்புவிக்கிறார், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவர்கள் கைக்கு அவர் தப்புவிக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாது.
அப்போ யார் ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் ஆழமாய் குழியை தோண்டுகிறார்களோ அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள் என்று தாவீது சொல்லுகிறது போல, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் யார் குழி வெட்டி கொண்டு உங்களுக்கு விரோதமாய் கலகத்தை உண்டு பண்ணிக்கொண்டு பரியாசம் பண்ணிக்கொண்டு பற்கடித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இறங்கி நீதியும் நியாயத்தையும் செய்வார். அந்த பரியாசக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க வழிபோக்கர்கள் போல இருக்கிறாங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, வழிபோக்கர் யாவரும் உன் பேரிலே கை கொட்டுகிறார்கள், எருசலேம் குமாரத்திகளின் பேரிலே ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவம் சர்வ பூமியின் மகிழ்ச்சியான நகரம் இதுதானா என்கிறார்கள். அப்படின்னா என்ன? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் எழும்பி இவர்கள் தான் எருசலேம் குமாரத்திகளான்னு சொல்லி கிண்டல் கேலி செய்து தலை தூக்கி கொண்டு இருக்காங்க. இவங்க தான் கர்த்தருடைய நகரமா இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தி கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இன்னைக்கு அரணும் கோட்டையுமா இருந்த அந்த சத்துருக்களுடைய சகல கிரியைகளையும் வல்லமைகளையும் அவர் முறித்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு தாவீது கர்த்தரை நோக்கி அவர் ஜபம் பண்ணும்போது அவருடைய எல்லா இக்கட்டிலிருந்து அவரை நீங்களாகி ரட்சித்தார்னு பார்த்தோம் இல்லையா? அதை போல இன்னைக்கும் நீங்கள் கர்த்தரை நோக்கி உங்கள் விண்ணப்பத்தை வைங்க. யோபு 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. இன்னைக்கு நமக்கு பகைக்கிறவர்கள் அவங்க முதல்ல அவங்க எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதமே என்ன? கோபம், எரிச்சல், வன்கண், பொறாமை. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க எடுத்துக்கொள்ளுகிற காரியம். அவங்க பற்கடிக்கிறாங்க. என் சத்துரு கொடிய கண்ணியினாலே என்னை பார்க்கிறான். அப்போ நம்ம எப்படி அழிக்கலாம், எப்படி விழுங்கி போடலாம் என்று தான் இன்றைக்கி அநேகர் வகை தேடுறாங்க. அன்னைக்கு சவுல் ராஜா அசுத்த ஆவியினாலே அவர் அலைக்கழிக்கப்பட்ட போதெல்லாம் தாவீது வந்து அவருக்கு உதவி செய்தார் இல்லையா? அவர் 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 தன்னுடைய வாத்தியத்தினாலே அவருக்கு அந்த வாசித்த போது, அந்த சுரமண்டலத்தினாலே அவர் வாசித்த போது அவரை பிடித்திருந்த சவுலை பிடித்திருந்த அசுத்தாவி அவரை விட்டு நீங்குது. ஆனாலும் அவருக்குள்ளே இருந்த கெட்ட குணம் என்ன பண்ணுது? தனக்கு உதவின தாவீதுன்னு கூட அவர் பார்க்காம பொறாமை எரிச்சலினாலே அவர் என்ன பண்ணுறாரு? ஈட்டியை எடுத்து அவரை குத்துவதற்கு எரிகிறார். அது செவுற்றோடு ஒட்டி கொண்டு அந்த ஈட்டி போகுது. அதிலிருந்து தாவீது தப்பித்து ஓடுகிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு நன்மை செய்தாலும் அந்த நன்மையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தீமை செய்ய எத்தனிக்கிற குணம் உள்ளவர்கள் தான் இந்த பரியாசக்காரர்கள். அன்னைக்கு தாவீதுக்கே இந்த நிலைமை. தேவனை தேடின தாவீது, கர்த்தரையே பற்றி கொண்ட தாவீது அநேக சோதனைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், சத்துருக்கள் அவரை விரட்டின போதெல்லாம் தேவனை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தார். அவரையே அபயமாக கொண்டு இருந்தார் இல்லையா? அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் அவரை விடுவித்து பாதுகாத்தார்னு பார்க்குறோம். இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா சங்கீதம் 37:12 சொல்லுது, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரிலே பற்கடிக்கிறான். என்ன பண்ணுறான்? தீங்கு நினைக்கிறான். அப்போ இன்னைக்கு நீங்கள் நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறீங்களா? பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் பேரில் பற்கடிக்கிறவங்களுக்கு விரோதமாய் அவர் எழும்புவார். அவர் எழுந்து அவர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுவார். என்ன சங்கீதம் 37:13 சொல்லுது, ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அப்படி உங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு துன்மார்க்கர்கள் எழுந்து நிற்கிறாங்கன்னா கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பாராம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நாள் வருது. தேவன் துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லைன்னே சொல்கிறார். தீங்கு நாளுக்கென்றே துன்மார்க்கன் படைக்கப்பட்டு இருக்கிறான் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால இன்னைக்கு நீங்கள் கலங்கி தவிக்க வேணாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவுமே துன்மார்க்கர் தங்கள் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள்னே சங்கீதம் 37:14 பார்க்குறோம். அப்போ எளிமையானவங்க, சிறுமையானவங்க, அவங்கள மடிவிக்கிறான். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால துன்மார்க்கர்களுடைய காரியங்களை, அவர்கள் ஆயுதத்தை அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவனை சார்ந்து இருக்காங்க. ஜபத்தில் தங்களுடைய காரியத்தை வைத்து கர்த்தரிடத்தில் காத்திருப்பாங்க. ஆனால் இந்த துன்மார்க்கர்களோ பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றி அவங்களை அழிக்க எத்தனை பண்ணுகிறார்கள்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனம் சங்கீதம் 37:15 சொல்லுது, ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லும் முறியும்னு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் உருவுற பட்டயத்தை கர்த்தர் முறித்து போடுவார். அவர்கள் வில்லையும் அவர் முறித்து போடுவார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரை பற்றி கொண்டு இருங்க, அவர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வைங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலையும் பார்க்குறோம்.
புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிற புதிய பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பங்கா இருக்கிறவர் கிறிஸ்து, நமக்காக அவர் பலியிடப்பட்டு இருக்கிறார். அதனால உங்களிடத்திலே இருக்கிற புளித்த மாவா இருக்கிற துர்குணங்கள், பொல்லாப்பு என்கிற காரியங்களை உங்களை விட்டு அகற்றி போடுங்க. அது புளித்த மாவோடு அல்ல, துப்புரவும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அந்த அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்போ துப்புரவு உண்மை என்பது இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். துர்குணம் பொல்லாப்பு என்கிற அந்த புளித்த மாவை நம்ம எல்லையிலிருந்து நம்ம எடுத்து போடணும். இதுதான் நம்ம பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறது. அன்னைக்கு புளிப்பில்லா பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலே ஆசரித்து தான் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே இன்னைக்கு நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவர் கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம்னா இத்தகைய பொல்லாங்கர்கள் செய்கிற காரியங்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53, 54வது வசனத்தில் பார்க்கும்போது இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமல் போனீர்களே. அன்னைக்கு மோசேவுக்கு நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல அவர் அந்த கற்பலகையிலே கர்த்தருடைய விரல் எழுதினது இல்லையா? அப்படி ஆவியானவர்னாலே அருளப்பட்ட வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டோம். நீங்கள் இன்னும் மனமாறாமல் இருக்கீங்களே. இவைகளை அவர்கள் கேட்ட போது என்ன ஆகுறாங்களா, அந்த யூத ஜனங்க கோபம் அடைகிறாங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு விரோதமாக அவர்கள் பற்கடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அவர் இதில் 51வது வசனம் அப்போஸ்தலர் 7:51 பாருங்க, வணங்கா கழுத்துள்ளவர்கள் சொல்றார். அந்த பரியாசக்காரர்கள் யாராம்? வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்காங்க. இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் இல்லாமல் இருக்காங்க. அவர்களுடைய பிதாக்களை போல அவங்க பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்காங்க. அப்போ அந்த பரியாசக்காரர்கள் துன்மார்க்கர்கள் யாரு? அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நடக்கிறவங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற அத்தகைய காரியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக அவர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. அதனால இன்னைக்கு உங்களை நீங்க கழுவி சுத்திகரிச்சுக்கோங்க. நியாயங்களின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தவர்களை விட்டு விலகுங்க, ஓயுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யுங்க. அப்போ அந்த துன்மார்க்கர்களுடைய காரியம் உங்களை தொடாது. நன்மை செய்ய நீங்க படிப்பீங்க. நியாயத்தை தேடுங்க. ஒடுக்கப்பட்டவங்களை ஆதரிங்க. திக்கற்றவர்களுக்கு நியாயத்தையும் விதவைகளுடைய வழக்கையும் நீங்க இன்னைக்கு விசாரிக்கும் போது துன்மார்க்கர்கள் உங்களுக்கு செய்கிற காரியம் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழக்காடி அந்த சத்துருக்களுக்கு நீதியும் நியாயத்தையும் சரி கட்ட அவர் வல்லமையுள்ளவர். அவர் நம்ம இப்போ ஆவிக்குரிய பட்டயத்தில் நாம் எடுக்கும்போது ரட்சிப்பென்னும் தலை சீராவும் நீதி என்னும் மார்க்க கவசத்தையும் அவர் அணிந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு அவர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். அதனால் அப்பத்துக்கு இறந்து எச்சகம் பேசி திரிகிற அந்த பரியாசக்காரர்களை குறித்து பற்கடிக்கிறவர்களை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாதபடிக்கு கர்த்தரே உங்களுக்கு கேடகமும் அவரே ரட்சிப்பும் உங்களுக்கு கோட்டையும் மரணமாக இருந்த எல்லா தீங்குக்கும் எல்லா வெட்கத்துக்கும் உங்களை நீங்களாக ரட்சிப்பார். அந்த பரியாசக்காரர்களுடைய அக்கிரம கிரியைக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். அதனால தேவனை நோக்கி நீங்கள் முறையிடுங்க. அவரே உங்களுக்கு ரட்சிப்பாக இருப்பார். ஆமீன்.